ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி டாக்டர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமனாக ஏற்படக்கூடிய விக்கல் தான். விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதரவிதானத்தில் ஏற்படுற ஒரு அன்னிச்சையான செயல் தான். இப்போ உதரவிதானம் அப்படின்னா என்னென்னா, டயஃப்ரம் நம்மளோட நுரையீரலையும் அதாவது மார்பக பகுதியும் கீழே வயிற்று பகுதியும் நடுவில் இருந்து இடையில பிரிக்கக்கூடிய ஒரு தசைகள் தான் நம்ம உதரவிதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னா இது வந்து மேலே போய் கீழே வருது. இந்த இடத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ்ஸ் தான் இந்த வேகஸ் நர்வ்ஸ். இப்போ இந்த வேகஸ் நர்வ்ஸில் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு விக்கல் வரலாம். ஸோ அப்போ விக்கல் வேறு யாருக்கெல்லாம் காமனாக வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏதாவது நிமோனியா மாதிரி, இல்லைனா லங்ஸில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ, இல்லைனா லிவரில் கல்லீரல்களில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால், கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த விக்கல் வர ஆரம்பிக்கும். ஜென்ரலாக அப்டமினல் சர்ஜரி ஏதாவது வயிற்றில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சர்ஜரிக்கு அப்புறம் விக்கல் ரொம்ப காமனாக வரும். விக்கல் சில பேர்த்துக்கு உடனே நின்றுரும். ஆனால் சில பேர்த்துக்கு அது அப்படியே தொடர்ந்து ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு தொடர்ந்து அப்படி விக்கல் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இல்லை தொண்டை பகுதியிலையோ இல்லைனா நெஞ்சு பகுதியில் இல்லைனா வயிற்று பகுதியில் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரியான உணர்வு, வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.